ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ராஜா பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ராஜாவோட நேம் வந்து அகாசுவேரு, அந்த ராஜஸ்திரியோட நேம் வந்து வஸ்தி. ஸோ இது எஸ்தர் புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். நீங்கள் வந்து எஸ்தர் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புக் தான். நீங்கள் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சாப்டரையும் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது தான் அது உங்களால் ஒரு ஸ்டோரி மாதிரியே வந்து இமேஜின் பண்ணிக்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கொஞ்ச நேரம் அதை படித்து பாருங்கள். ஸோ அந்த ராஜாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னா, நம்ம நிதானமாக இல்லாத போது முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கோபமாக இருக்கும் போதோ, சோகமாக இருக்கும் போதோ, ஓவர் திங்கிங்கில் இருக்கும் போதோ, அந்த மாதிரி நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது மற்றவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை நம்மளுமே எடுக்கிற முடிவு வந்து பெரும்பான்மையான நேரங்களில் வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான். ஸோ அந்த வஸ்தியோட ராஜஸ்திரியோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முடிவில் ரொம்ப கிளியராக இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க ராஜா அழைக்கிறாங்க. ஸோ மற்ற ராஜாக்களும் இருக்காங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த ராஜ்யத்தில் இதை கேள்விப்படும் போது நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் இல்லாமல் தனக்கான ஒரு இதில் வந்து அவங்க யோசிச்சு இல்லை அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக சொன்னாங்க. சம்டைம்ஸ் நம்மளும் நோ அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து தயங்கவே கூடாது. நம்மளுமே இன்றைய வாழ்க்கையில் வந்து குடும்பம், குழந்தைங்க, பெற்றோர் அப்படின்னு நம்ம சில பேருடைய இஷ்டத்துக்காகவும் சில பேர் சொல்கிற பேச்சையும் கேட்டு செய்கிறோம் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்மளோட முடிவில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ வஸ்தியோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம் அதுதான். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து கிளியராக இருக்கணும். நம்ம நோ சொல்கிறதையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம் கண்டிப்பாக நோ சொல்ல கற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.